ஆர்டிகல் 2 அண்ட் ஆர்டிகல் 3 ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். சரிங்களா? சோ ஆர்டிகல் 2 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவில் இல்லாத ஒரு பகுதி இந்தியாவோட இணையணும் அப்படின்னா அது ஆர்டிகல் 2 படிதான் இணைய முடியும். சோ ஆர்டிகல் 3 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்தியாவில் ஏற்கனவே இருக்கக்கூடிய பகுதிகளில் ஏதாச்சும் மாற்றம் பண்ணணும் அப்படின்னா ஆர்டிகல் 3 படிதான் பண்ண முடியும். சோ இந்தியாவில் இல்லாத பகுதியை சொல்றது ஆர்டிகல் 2, ஏற்கனவே இந்தியாவில் உள்ள பகுதிகளை ஏதாச்சும் மாற்றம் பண்ணணும் அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 3. ரெண்டு ஆர்டிகளுமே பாராளுமன்றத்துக்கு தான் அதிகாரம் அளிக்குது. சோ இந்தியாவில் இல்லாத ஒரு பகுதியை இந்தியாவோட இணைக்கணும்னாலுமே, இல்லைன்னா இந்தியாவில் உள்ள பகுதிகளில் ஏதாச்சும் மாற்றம் பண்ணணும்னாலும், உதாரணத்துக்கு ஏதாச்சும் ஒரு புதிய மாநிலத்தை உருவாக்கணும், இல்லைன்னா மாநிலங்களினுடைய பெயர்களை மாற்றணும், இல்லைன்னா மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய எல்லைகளை ஏதாச்சும் வரையறை மாற்றம் பண்ணணும் அப்படின்னாலோ பாராளுமன்றம் நினைத்தால்தான் பண்ண முடியும். மாநில சட்டமன்றம் நினைச்சா மாற்ற முடியாது அப்படின்னு சொல்றதுதான் ரெண்டு ஆர்டிகளுமே. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.